அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷ் பிரசாத். நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் தளவாய்ப்பட்டினம்ங்கிற கிராமத்துலேருந்து வரேங்க. நான் 2022 வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் வந்து பெரியகுளம் கேம்பஸில் முடித்த உடனே வந்து பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணினேன் ஜாப் ஃபேர் மூலமாக. ஸோ அந்த January 12 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, டிஎன்பிசி ஹச்ஓ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நான் இந்த ஜாப் குவிட் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துட்டையுமே கேட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக குவிட் பண்ணால் தான் டிஎன்பிசினாவே நான் அப்போ தான் என்னென்னு தெரியும். January 12 அப்புறம் நான் அப்போ வந்து A4 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் பேங்கிங்கில். ஸோ அப்போது வந்து ஹச்ஓ நோட்டிஃபிகேஷன் வந்தது. எனக்கு ஹச்ஓ வந்து ஒரு ட்ரீம் ஜாப்பும் கூட. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து ஹச்ஓ தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு A4 வந்து சும்மா மெயின்ஸ் மட்டும் போய் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு February 1 வந்து கரெக்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் மட்டுமே இருந்து தான் படிக்க முடிஞ்சு. ஸோ இந்த வெற்றி வந்து முதற்கண் வந்து என் அன்னைக்கு தான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஸோ முதல்ல இருந்து வந்து என்னை சிறு வயதிலிருந்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்னை வந்து செதுக்கிய சிற்பி வந்து என் அம்மா தான். ஸோ கஷ்டப்பட்டு தோட்ட வேலைக்கு போய் ஏதாவது சமைக்கிற வேலைக்கு போய் அப்போ இருந்தே என்னை வந்து என்னோட ஒரு ரோல் மாடலாக இருந்தது வந்து என் அம்மா தான். ஸோ இப்போ அவங்க வந்து இல்லை என் கூட. ஸோ அவங்க வந்து இருந்திருந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய வெற்றி வந்து முதல்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஸோ எங்கள் அம்மா இல்லாத போதும் வீட்டில் வந்து நான் தான் சமைப்பேன். சமைச்சிட்டு மிச்ச நேரத்தில் காலையில் 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 8 to நைட்டு 12 to 1 வரைக்கும் படிப்பேன். ஸோ 3 months வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தேன். ஸோ வந்து அந்த டைம்லலாம் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணது வந்து எங்கள் அப்பா வந்து கதரில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து சாயங்கால டைம் வந்து மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க. ஸோ எப்போ நான் பணம் கேட்டாலும் எதுக்கு செலவு பண்ணுறேன் என்ன செலவு பண்ணுறேன்னு கேட்காம கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதே மூலமாக வந்து நான் இப்போ வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கங்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் எங்கள் அம்மா இல்லாததுக்கப்புறம் எனக்கு உற்ற உறுதுணையாக இருந்து என் அன்னையாக எங்கள் அத்தை தான் வந்து ரொம்பவே பார்த்துட்டாங்க. ஸோ என்னோடய ஊன்றுகோள்னால் வந்து எங்கள் அத்தை தான் சொல்லுவேன். அவங்க 2 பிள்ளைகள். ஸோ 3வது பிள்ளையாக தான் இது வரைக்கும் என்னை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து ரொம்பவே வந்து கைட் பண்ணது வந்து எங்கள் சீனியர் திரு குப்புசாமி ஹச்ஓவாக இருக்கார் தென்காசி மாவட்டத்தில். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு டவுட் கேட்கும்போதும் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். ஸோ அவருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி 8 to 11 இருக்கும். அப்பப்போ நான் வந்து டவுட்ஸுக்கு வந்து ஒன்லி சுரேஷ் அகாடமி யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள வகையில் இருந்துச்சு. அது டெய்லியும் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து தினசரி செய்தித்தாள் வாசிப்புன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ முழுக்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுரேஷ் அகாடமி எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. கரெக்டாக 3 மணிக்கு ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு வந்து தினசரி செய்தித்தாள் வாசிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சுரேஷ் அகாடமி அதுக்குள்ளே போட்டுருவாங்க. காலையில் ஈவினிங் 3 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு தான் அடுத்தது படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து எந்த டவுட்டுங்கும் போதும் கனிமுருகன் சார் வீடியோஸாக இருந்தாலும் சரி, சுகேஷ் சார் அதில் வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து நான் கோயம்புத்தூர் கேம்பஸ் என்னால் போக முடிஞ்சு. ஸோ அப்போ வந்து சார் வந்து எப்படி என்ட்ரி ஆகணும் எப்படி எக்ஸிட் ஆகணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப நன்றி. ஸோ மற்ற ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துட்டோன்னா இப்போவுமே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயப்படக்கூடாது. வேக்கன்சி கம்மியாக இருக்குது, நம்ம வந்து படிக்க முடியாது. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். இதுவே என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கும் போது எங்களுக்கு வந்து ஒன்லி பிசியில் 7 வேக்கன்சி தான் இருந்துச்சு. ஒன்லி 48 வேக்கன்சியில் பிசியில் மேலுக்கு 7 வேக்கன்சி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை மட்டுமே தான் எய்ம் பண்ணி படித்தோம். ஸோ கிளியர் பண்ண முடியுதுங்கும் போது யாருனாலையும் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது. இதனாலே வந்து நிறைய பேர் வந்து எங்கள் பேட்ச்மேட்ஸும் சரி நிறைய பேர் வந்து அட்டெம்ப்டே கொடுக்கல. ஸோ அட்டெம்ப்ட் வந்து யாரும் கொடுக்காமல் இருக்காதிங்க. மேக்ஸிமம் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுது, எவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியுதோ இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். அட்டம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு முடித்து ஒரு 1.5 years தான் ஆச்சு. இப்போ நான் எழுதாத எக்ஸாமே கிடையாது. NHBயில் வந்து சீனியர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரும் செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ ஆனால் வந்து எனக்கு வந்து ட்ரீம் வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டில் ஜாயின் பண்ணல. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் வந்து மனமார்ந்த நன்றியையும், அச்சீவ் பண்ண அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும்
ஹச்ஓ அண்ட் ஏஓஸ்க்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்